அளித்தார். சுத்தமாகவும் உண்மையாகவும் வைத்து அன்னைக்கு சேவை செய்வது நமது கடமை. நான் தூய்மைக்காக உறுதியுடன் இருப்பேன் என்றும் இதற்காக நேரத்தை ஒதுக்குவேன் என்றும் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறேன். வருடத்திற்கு 100 மணி நேரம், அதாவது வாரத்திற்கு 2 மணி நேரம் தூய்மைக்காக தன்னார்வத்துடன் பணியாற்றுவேன். நான் குப்பை போட மாட்டேன். மற்றவர்களை குப்பை போட விட மாட்டேன். நான் எனது குடும்பம், எனது ஊர், எனது கிராமம் மற்றும் எனது பணியிடத்துடன் தூய்மைக்கான தேடலை தொடங்குவேன். உலக நாடுகள் தூய்மையானவை என்று நான் நம்புகிறேன். ஏனெனில் அவர்களின் குடிமக்கள் குப்பை கொட்டுவதில் ஈடுபடுவதில்லை. அதை நடக்க அனுமதிக்க மாட்டார்கள். இந்த உறுதியான நம்பிக்கை இன்று நான் எடுக்கும் இந்த உறுதிமொழியை 100 பேரையும் எடுக்க ஊக்குவிப்பேன். அவர்களின் 100 மணி நேரத்தை தூய்மைக்காக செலவிட நான் முயற்சி செய்வேன். தூய்மையை நோக்கி நான் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் பிரம்மா குமாரிகள் மூலமாக இந்த காரியத்தை செஞ்சிட்ருக்காரு. அதுக்கு ஒத்துழைக்கிறதுக்காக இந்தியா டூரிசம், தமிழ்நாடு டூரிசம், அதே சமயம் லைன்ஸ் கிளப் எல்லாருமே உதவி செய்கிறது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தோம்னா தான் இந்த உலகத்தையே நம்ம என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். ஒருத்தரால் தனிமரம் தோப்பாகாது. நம்ம ஒவ்வொருத்தருமே மாறணும். நமக்குள்ள பியூரிட்டியை ஃபாலோ பண்ணுறது ஒவ்வொருத்தருமே ஒரு கடமையாக உறுதிமொழி எடுத்துகிட்டு உறுதியாக இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்ய முடியும், சுத்தமான பாரதமாக கொண்டு முடியும். ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம குப்பை போடக்கூடாது, பிளாஸ்டிக் பொருளை உபயோகிக்கக்கூடாது. இதை ஒன்றுத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணுன்ற உறுதிமொழி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக உள்ளுக்குள்ளே எடுக்கணும். வெளியில் நம்ம உறுதிமொழி எடுக்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே எடுக்கணும். அதை உறுதியாக எடுத்தோம்னா ஈஸியாக நம்ம என்ன செய்ய முடியும், ஃபாலோ பண்ண முடியும். அப்போ இந்த மண் வளம், இயற்கை கூட நமக்கு என்ன செய்யும், உதவி செய்யக்கூடியதாக இன்றைக்கி மாறக்கூடியதாக இருக்குது. அதுக்காக நம்ம எண்ணத்தின் மூலமாக, செயல் மூலமாக, நம்முடைய கர்மத்தின் மூலமாக இதை கொண்டு தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம் அப்படின்றத இதன் மூலமாக நம்ம எடுத்துக்கொள்வோம். ராஜயோகினி பிரம்மா குமாரி. இதெல்லாம் அவேர்னஸாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் டூரிசம் சைட்லேருந்து. இது தவிர அகம் ஆசாதி கா அம்ருத் மஹோத்சவா, அதாவது சுதந்திரத்தின் 75வது அமுத திருநாளை நாடு பூராவும் கொண்டாடி கொண்டு வருகிறோம். 75 வாரங்கள் முன்னதாகவே தொடங்கி கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2021 இன்று வரை நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு காரணமாக வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று உதயகிரி ஃபோர்ட்டிலிருந்து பத்மநாபபுரம் பேலஸ் வரை ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ரேலி கிரியேட் பண்ணுறோம். மோர் தென் 200 to 500 பார்ட்டிசிபெண்ட் கொண்டு வரோம். எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸு தான் நாங்கள் முன்னிறுத்துகிறோம். அண்ட் தென் அதோடைய டைரக்ட் கான்டாக்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னும் போது அதோட என்ஜிஓ ஆர்கனைசேஷன் அண்ட் இன்ஸ்டியூஷன் இவங்களோட கைகோர்க்கணும்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து வில்லேஜ் டூரிசத்தை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது வந்து இப்போ ப்ரொமோஷனல் ஏர்னிங் பேசிஸில் ஐஐடிஎஃப் தட் இஸ் இன்க்ரெடிபிள் இந்தியா டூரிஸ்ட் ஃபெசிலிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு 3 level ஆஃப் கோர்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூரிசம் நாலேஜ் இருக்கும். யூ வில் பிகம் எ கைடு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கைடு ஆகலாம், அதாவது மினி கைடு அப்படின்னு சொல்லலாம், ஃபேசிலேட்டர் கைடுன்னு சொல்கிறாங்க. அது ஃபர்தராக இன்னும் 2 years கோர்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே ஆன்லைன் கோர்ஸ் தான், ஈஸி ஆக்சஸ். ஸோ டூரிசம் பற்றி பாயிண்ட்டு, ப்ரொமோஷன் பாயிண்ட் அதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீஜனல் லெவல் கைட்ஸ் ஆகும், அதெல்லாம் மாறலாம். இது ஒன் ஆஃப் த மெயின் எப்படி சொல்கிறது தீம் பார்த்து ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நல்ல நாளில் இதை தெரிவிச்சுக்கிறதுக்கு, அதுவும் ஸ்டூடெண்ட் மனசில் விதைக்கிறதுன்றது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அண்ட் மற்றும் இங்கே கன்னியாகுமரியில் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா எங்களோட டூரிஸ்ட் ஆஃபீஸர் மிஸ்டர் சீதாராம் சார் இல்லாமல் எதுவுமே நடக்காது எங்களால். ஈவன் பிகாஸ் வி ஆர் ஹேவிங் ரீஜனல் ஆஃபீஸ் அண்ட் சிட்டி பேஸ்ட் ஆஃபீஸ். இந்தியா டூரிசம் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கே ஆஃபீஸ் வச்சுருக்கேன்னா ஒன்லி ரீஜனல் ஆஃபீஸ் சென்னை, ஹைதராபாத், சதர்ன் ரீஜனல். அதாவது பல தர்மங்களில் கூறப்பட்டிருக்கின்றது என்னவென்றால், கலியுக கடைசி நேரத்தில் கலிமாயை அழிப்பதற்காக இறைவன் பூமியில் அவதரிப்பார் என்பதனுடைய ஒரு குறிப்பு இருந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் 1937ஆம் ஆண்டு ராஜஸ்தானில் உள்ள மவுண்ட் அபு என்கிற இடத்தில் சுயம் பரமபிதா பரமாத்மா இறைவனால் ஸ்தாபனை செய்யப்பட்டதுதான் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம். இந்த வித்யாலயத்தில் ஒவ்வொரு மனிதரிடையும் ஒற்றுமையையும் ஆன்மீக தன்மையையும் நல்லொழுக்கங்களையும் நற்பண்புகளையும், அதோடு மட்டுமல்லாமல் முழு உலகத்திற்கும் அமைதியை ஸ்தாபனை செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய கருத்தினை குறிக்கோளாக கொண்டு நமது இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த வித்யாலயமானது இளைஞர்களிடையே சகோதர தத்துவத்தையும் அதோடு விழிப்புணர்வு முகாம்களையும் நடத்தி கொண்டிருக்கின்றது. அதாவது போதை பழக்க வழக்கங்களிலிருந்து எப்படி நாம் விடுதலை பெற வேண்டும், நற்பண்புகளை எப்படி நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், நல்ல ஒழுக்கங்களை நாம் எப்படி நமக்குள் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு உயரிய உன்னதமான வாழ்க்கையாக உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தினை எடுத்தியம்பிக் கொண்டிருக்கின்றது. இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயமானது ஐக்கிய நாட்டு சபை தொடர்போடு இயங்கிக் கொண்டு வருகின்றது. நம்முடைய இந்த வித்யாலயத்தில் 10 லட்சத்திற்கும் மேலானோர் இந்த ஆன்மீக கல்வியை கற்று பயனடைந்து கொண்டிருக்கின்றனர் என்பது பெருமைக்குரிய விஷயமானது. இருக்க 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 இருக்கு உள்ள இருக்கு உள்ள இருக்கிறத இப்போ எமர்ஜ் பண்ணணும். அதான் பிரம்மா குமாரிகள் செய்யக்கூடிய ஒரு காரியம். என்னன்னா உள்ள இருக்கக்கூடிய சக்திகள், டிவைனிட்டிஸ், அந்த டிவைனிட்டிஸை எப்படி நம்ம கொண்டு வரணும்னா, அந்த டிவைனிட்டிஸ்க்கு ஆதாரமே பியூரிட்டி. அந்த பியூரிட்டி தான் ராயல்ட்டி, பியூரிட்டி தான் பர்சனாலிட்டி, பியூரிட்டி தான் ரியாலிட்டி. அந்த பியூரிட்டியை நம்ம மறந்துட்டோம். இந்த பாரதம் தூய்மையான பாரதமாக இருந்தது. அந்த தூய்மையான பாரதத்தை நம்ம எல்லாரும் எழுந்துட்டோம். ஏன் எழுந்தோம் அப்படின்னா, அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாயிடுச்சு. எப்போ இதை 5 எடுத்துட்டோமோ அப்போ நம்ம கிட்ட அந்த பியூரிட்டி. அதனால இன்னைக்கு இந்த ஒரு நல்ல நாளில் எல்லாரும் ஒரு ப்ராமிஸ் எடுக்கலாமா? எல்லாரும் அங்கே ப்ராமிஸ் பண்ணோம். அதை எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது அது உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்தது இப்போ ஒரு ப்ராமிஸ் எல்லாரும் எடுத்துக்கணும். என்கிட்ட இருக்கிற கோபத்தை நான் விட்டுடுவேன். ப்ராமிஸ் எடுக்க முடியுமா? கை தூக்குங்க பார்க்கலாம். கோபத்தை நான் விட்டுடுறேன். ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, கை தூக்குங்க. இல்லையா, நைட்டு போட்டோ. அடுத்தது திருவிளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. திருவிளக்கு பூஜை, அந்த விளக்குக்கு திருவிளக்கு, அவ்வளோ மரியாதை கொடுக்கும். அடுத்தது இஸ்லாம் தர்மத்தில் நூர் இலாஹி, அல்லாஹ் வைரம் போல பிரகாசிப்பானது. கிறிஸ்துவ தர்மத்தில் என்ன செய்கிறாங்க? பெரிய கேண்டில், சின்ன கேண்டில் வச்சுருப்பாங்க. ஜீசஸ் கூட என்ன சொல்கிறார்? காட் இஸ் லைட்.
கடவுள் ஒளியானவர். சீக்கிய தர்மத்திலையும் கடவுள் ஓங்கார் ஒளியாக இருக்கார். அப்போ அனைத்து தர்ம தலைவர்கள், இப்ராஹிம், நானக், புத்தர், ஜீசஸ், ராமர், எல்லாருக்கும் பிதா பரமாத்மா, காட்ஃபாதர், சிவா. சிவான்னா ஹிந்துஸ் அர்த்தம் இல்லை, சிவா, ஜெகோவா, அல்லா எல்லாம் ஒன்று தான். அப்போ அப்படிப்பட்ட இறைவன் பரஞ்சோதி, ஜோதீஸ்வர் ரூபமாக இருக்கார். அவர் இந்த தூய்மையான உலகத்தை, தூய்மையான பாரதத்தை கொண்டு வரத்துக்காக தான் பிரம்மா குமாரிகள் மூலமாக இந்த ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிட்ருக்கார். அதனால தான் நம்ம நாட்டோட பிரதமர் மோடி கூட இந்த ஒரு பெரிய காரியம், ஏன்னா பிரம்மா குமாரிகள் இயக்கம் எல்லா வில்லேஜில் மதுக்கொண்டு இருக்குது. அதனால தான் இந்த 75வது ஆண்டில் 75 ப்ரோக்ராம் செய்ய சொல்லி பிரம்மா குமாரிகள் கிட்ட பிரதமர் மோடி அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ இந்தியா டூரிசம், தமிழ்நாடு டூரிசம், லயன்ஸ் கிளப், இன்டாக்ட் எல்லாருமே நம்ம சேர்ந்து இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். இதனால் எல்லாருடைய ஒத்துழைப்பு மூலமாக தான் உலகத்தை தனிமரம் தோப்பாகாது. நம்ம ஒவ்வொருத்தரும் மாறினாதான், ஒவ்வொருத்தருடைய மனசு, ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் மாற்றம்தான் உலக மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த பொற்காலமாக பாரதத்தை நம்ம எல்லா ஆத்மாக்கள் அழிக்க முடியாது. இன்னைக்கு இந்த உடம்பு, நாளைக்கு இது வேற உடம்பு, நேற்று இது வேற உடம்பு. இந்த உடம்பை விட்டுட்டு ஆத்மா என்ன செய்யும்? மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம், கண்ணதாசன் சொன்னார். அதுபோல் நம்ம எல்லாரும் தேவி தேவத்தையாக மாறுறதுக்காக சிவபரமாத்மா இந்த ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிட்டு. இது சொல்ல போனோம்னா 7 நாள் கோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு டைம் இருக்கும்போது இது ஃப்ரீயாக தான் நம்ம எடுக்கிறோம். அதனால் யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை உங்கள் காலேஜில் ஏற்பாடு பண்ணாலும் நாங்கள் எடுக்கிறதுக்கு தயார். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்மளது பார்வதிபுரம், வடசேரியில் நம்ம பிரான்ச்சஸ் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் புக்கு கொடுப்பாங்க. அந்த ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். இல்லை உங்கள் இடத்துல நீங்கள் சன்செட் பாயிண்ட் வரைக்கும் நிறைய பிளாட்ஃபார்மில் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அது ஃபுல்லாகவுமே அவங்களுடைய இந்தியா டூரிசம் ஃபண்டில் பண்ணாதான். அப்படின்னா இந்தியாவுக்கும் கன்னியாகுமரிக்கும் ஒரு பெரிய ஒரு பந்தம் இருக்குது. எப்படின்னா, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது ஹைவேஸ் இங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு ஹைவேஸ். இங்கேருந்து வாரணாசிக்கு நேஷ்னல் ஹைவே 7 லாங்கஸ்ட் ஹைவே ஒன்று லே பண்ணாங்க. இது தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். தானே இந்தியாவில் உள்ள லாங்கஸ்ட் ஹைவே கன்னியாகுமரி டு காசி வரைக்கும் போட்டிருக்கிற நேஷ்னல் ஹைவே 7 சரிதானே. அப்போவே இந்தியானா கன்னியாகுமரி இந்தியா அப்படிங்கிறது ரெண்டுமே இன்டிஸ்பென்சபிள், பிரிக்க முடியாத ஒரு கான்செப்ட் கன்னியாகுமரிங்கிறது. 70s, 75, 77 அந்த டைமில் தான், எக்ஸாக்டாக எனக்கு வருஷம் தெரியல, எப்போ நமக்கு இந்த ரயில்வே ட்ராக்கை கன்னியாகுமரி வரைக்கும் கொண்டு வந்தாங்க யாராவது சொல்லலாமா? தெரியல, அப்படிதானே. ஒன்று நாகர்கோவில் வரைக்கும் தான் இருந்தது, கன்னியாகுமரி வரைக்கும் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க ஒன்று பார்த்துக்கோங்க. அடுத்த கிளீனிங் கேம்பெயினுக்கு இவங்க வரும்போது நம்ம அந்த கொஸ்டின் கேட்கலாம். அதாவது நம்ம விவேகானந்தா கல்லூரியும் கன்னியாகுமரியும் பிரிக்க முடியாது, அது நிறைய கான்செப்ட்னால பிரிக்க முடியாது. ஒன்று நம்ம விவேகானந்தா இருக்க நேம்லேயே அது இருக்குது. இரண்டாவது இங்கே என்ன ப்ரோக்ராம் பண்ணுறதா இருந்தாலுமே அவங்க தான் வர்றாங்க. இப்போ கொஞ்சம் ஒரு 4 நாளைக்கு ஒரு 1 வீக்கு முன்னால் கோஸ்டல் கிளீனிங் கேம்பெயினுக்கும் அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இரண்டாவது அதனுடைய கோஆர்டினேட்டர் மேடமும் எல்லா டைம்லேயும் காலேஜில் வந்துடுறாங்க. அதுக்கு உண்மையிலே அது ரொம்ப தேங்க்ஃபுல்லான விஷயம். இப்போ இவங்க நம்மகிட்ட எஸ்கேப் ஆக மாட்டாங்க, அதனால் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டு விட்ருவோம். அடுத்த கேம்பெயின் வரும்போது நம்ம அங்கே வச்சு அவங்கள்ட்ட ஆன்சர் கேட்டுருவோம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் எழுதிக்கிங்க, சும்மா மைண்டில் நோட் பண்ணிக்கங்க. எப்போ ரயில்வேஸ் இங்கே மேலும் தமிழ்நாடு டூரிசம் அமைப்பின் மேலதிகாரி மேலும் அங்கு இருக்கும் அனைத்து பணியாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ப்ராஜெக்ட் சிறந்த முறையில் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காரணகர்த்தா வேணும், அப்படித்தானே? அதற்கு ஒரு மணியாக இருந்து நடத்தி கொண்டிருக்கின்ற விவேகானந்தா கல்லூரியின் ஆசிரியர், NSS coordinators and the teaching staff and also the students, loving childrens. நீங்கள் தான் இன்னைக்கு அழகான இந்த ப்ராஜெக்டுக்கு நல்ல ஒரு சுத்தமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறேன். அதற்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும்
நாம் இந்த சுத்தமான இந்தியாவை உருவாக்குவதற்கான எப்பொழுதுமே சுற்றுப்புறச் சூழலும் இருந்தால்தான் நாம் சுத்தம் இருந்தால்தான் அகசுத்தம் வரும். அதற்காக தான் அதை நம்ம இன்னர் பீஸ் மாணவ மாணவிகள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பிரம்மகுமார் குமாரிகள் சாப்பிட்டுக்கலாம். வாங்கின மாணவ மாணவிகள் சாப்பிட போகலாம்.